ஐ டோன்ட் ஃபீல் மை ஏஜ். ஐம் 59. ஐ டோன்ட் ஃபீல் 59 அட் ஆல். ஏன் அப்படின்னா 99% எல்லாருக்கும் வந்து குழந்தை பிறக்கும், குழந்தை வந்து பெருசாகும், காலேஜுக்கு போகும், அப்புறம் அவங்க கல்யாணம், அவங்களுக்கு குழந்தை பிறந்து நீங்க தாத்தா ஆவீங்க. லைஃப் வந்து உங்களுக்கு வந்து உங்க ஏஜ் வந்து ஞாபகப்பட்டுட்டே இருக்கும். அது எனக்கு கிடையாது. என் குழந்தை வந்து அவனுக்கு வயசு வந்து 28. 28 வயசு குழந்தை அவன். அப்ப பேபியா இருக்கான். ஸோ ஐம் அ ஃபாதர் ஆஃப் அ பேபி. ஐ வாண்ட் டு பி த பெஸ்ட் ஃபாதர். ஆனா எனக்கு இப்படி ஒரு பையன் பிறந்துட்டானே. டிப்ரெஷன் என்ன ஆச்சு? ஃபார் வாட்? ஃபார் ஹோம்? நான் சம்பாதிக்கிற காசு வந்து என் பையனுக்கு நான் விட்டு போக முடியாது. லீகலி நான் வந்து 1 கோடி ரூபாய் வச்சிருக்கேன். அது என் பையனுக்கு இது 1 கோடி ரூபாய் என் பையனுக்கு நான் விட்டு போறேன். இல்ல அந்த பணத்தை வந்து யாருக்கிட்ட கொடுத்து என் பையனை பார்த்துக்கணும்னு நான் சொல்ல முடியும். தவிர லீகலா அவர் போகாது. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மென்டல் கண்டிஷன். கொரோனாக்கு அப்புறம் கொரோனால வந்து நம்மளை சுற்றி இருக்க நம்ம நண்பர்கள்லாம் ஒவ்வொருத்தரா போறாங்க. எனக்கு 2வது கொரோனா ஆகுது. நான் போயிருப்பேனே, என் பையனை யார் பார்த்துப்பா? நம்ம ஒண்ணுமே சாதிக்கல, ஒண்ணுமே ஜெயிக்கல, ஒண்ணுமே சம்பாதிக்கல. ஃபார் வாட்? ஃபார் மை சன். ஃபார் ஹோம்? ஃபார் மை சன். மோட்டிவேஷன் இஸ் மை சன். அவனுக்காக நான் ஜெயிக்கணும், அவனுக்காக நான் சம்பாதிக்கணும். அவனை மாதிரி ஒரு 1000 குழந்தைகளுக்கு நான் வழி பண்ணிட்டு போகணும். ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் திறந்து, ஓகே, என் பையனை வந்து நான் எப்படி பார்த்துக்கணும், அந்த மாதிரி ஒரு 1000 குழந்தைகளுக்கு 2000 குழந்தைகளுக்கு நான் வந்து ஒரு வழி பண்ணிட்டு போகணும். அவ்வளோ காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு பெரியத்தனமா இப்போ சம்பாதிக்கிறேன். தட்ஸ் மை மோட்டிவேஷன். இதை விட பெரிய மோட்டிவேஷன் இருக்கவே முடியாது.